ஒரு சிறுமியின் நாட்குறிப்பு. ஆனி பிராங்கின் உண்மையான கதை. ஒரு சிறிய அறை. வெளியில் ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த அறைக்குள் சிலர் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள உலகத்திடம் இருந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அங்கே இருந்த ஒரு 13 வயது சிறுமி மட்டும் தனக்கு நடக்கும் அனைத்தையும் ஒரு நாட்குறிப்பில் எழுதி கொண்டிருந்தாள். அவளுக்கு தெரியாது, ஒரு நாள் அந்த சிறிய நாட்குறிப்பு உலகம் முழுவதும் வாசிக்கப்படும் என்று. அவளுடைய பெயர் ஆனி பிராங்க். 1929 ஜெர்மனியில் பிராங்க்ஃபோர்ட் நகரில் ஆனி பிராங்க் பிறந்தாள். அவளுடைய குடும்பத்தில் அவளுடைய தந்தை ஆட்டோ, தாய் எடித், அக்கா மார்கெட் ஆகியோர் இருந்தனர். ஆனி மற்ற குழந்தைகள் போலவே இருந்தாள். பள்ளிக்கு சென்றாள், நண்பர்களுடன் பேசினாள், சிரித்தாள், கனவு கண்டாள், எழுதுவதை மிகவும் விரும்பினாள். அவளுடைய வாழ்க்கை சாதாரணமாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த காலத்தில் ஐரோப்பாவில் ஒரு மிக பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருந்தது. ஹிட்லர் தலைமையிலான நாசி ஆட்சி யூத மக்களுக்கு எதிராக கடுமையான சட்டங்களை துன்புறுத்தல்களையும் தொடங்கியது. ஆனி தன் குடும்பத்துடன் அந்த ஆபத்தில் இருந்து தப்பிக்க நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டம் நகருக்கு சென்றனர். 1942 ஆனியின் 13வது பிறந்த நாள் அன்று அவளுக்கு ஒரு நாட்குறிப்பு பரிசாக கிடைத்தது. அது அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவள் அந்த நாட்குறிப்பை ஒரு நண்பரைப் போலவே நினைத்தாள். அதற்கு ஒரு பெயரும் வைத்தாள், கிட்டி என்று. அன்று முதல் ஆனி தனது மனதில் இருந்தவற்றை கிட்டியிடம் எழுதத் தொடங்கினாள். அவளுடைய நண்பர்கள், பள்ளி, சிறிய சண்டைகள், கனவுகள் எல்லாவற்றையும் எழுதினாள். ஆனால் சில வாரங்களிலே அவளுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறப்போகிறது என்பதை ஆனி அறிந்திருக்கவில்லை. ஒரு நாள் ஆனியின் அக்கா மார்கெட்டுக்கு அதிகாரிகளிடம் இருந்து அழைப்பு வந்தது. அது குடும்பத்தினருக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருந்தது. அவர்கள் உடனடியாக ஒரு முடிவெடுத்தனர். நாம் மறைந்து வாழ வேண்டும். அவர்களுக்கு எடுத்துச் செல்ல முடிந்த சில பொருட்களை வீட்டை விட்டு வெளியேறினர். அவர்களுடைய இலக்கு ஆட்டோ பிராங்க் வேலை செய்த அலுவலக கட்டிடத்தின் பின்புறத்தில் இருந்த ஒரு இரகசிய இடம். அதுதான் பின்னர் உலகம் அறிந்த சீக்ரெட் ஆனெக்ஸ். அங்கே ஆனி மட்டும் இல்லை, அவளுடைய தந்தை, தாய், அக்கா, மேலும் மற்றொரு குடும்பம். பின்னர் பிரெஞ்சு பஃபர் என்ற மருத்துவரும் அங்கே மறைந்து வாழத் தொடங்கினார். மொத்தம் 8 பேர் ஒரே இடத்தில். நாட்கள், வாரங்கள், மாதங்கள். அவர்கள் அங்கே இருக்க வேண்டியது இருந்தது. வெளியில் சுதந்திரமான உலகம் இருந்தது, ஆனால் அவர்களுக்கு வெளியே செல்ல முடியாது. பகலில் மிகவும் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம். ஒரு சிறிய சத்தம் கூட அவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். ஜன்னல் வழியாக பார்க்கும்போது கூட ஆனிக்கு சுதந்திரமான உலகம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்று தோன்றுகிறது. அந்த மறைவிட வாழ்க்கையில் ஆனிக்கு ஒரு உண்மையான நண்பன் இருந்தது. அது அவளுடைய நாட்குறிப்பு. அவள் யாரிடமும் சொல்ல முடியாத பல எண்ணங்களை அதில் எழுதினாள். சில நேரத்தில் அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள், சில நேரத்தில் தனிமையாக உணர்ந்தாள், சில நேரத்தில் தனது குடும்பத்தினரை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்தாள். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவள் தனது நாட்குறிப்பை திறந்தாள், எழுதத் தொடங்கினாள். மறைவிடத்தில் இருந்த நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க ஆனியின் எண்ணங்களும் மாறத் தொடங்கின. அவள் தன்னை பற்றி சிந்திக்கத் தொடங்கினாள். நான் உண்மையில் எப்படிப்பட்ட மனிதராக இருக்க விரும்புகிறேன்? என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? போர் முடிந்தால் நான் என்ன செய்வேன் என்று அவள் சிந்தித்தாள். அவளுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது, ஒரு நாள் எழுத்தாளராக வேண்டும் என்று. தான் எழுதியவற்றை இந்த உலகம் முழுவதும் படிக்க வேண்டும் என்று விரும்பினாள். அந்த கனவு அவளுக்கு இருண்ட நாட்களில் நம்பிக்கையை தந்தது. அந்த மறைவிடத்தில் பீட்டர் என்ற இளைஞனும் இருந்தான். ஆரம்பத்தில் ஆனிக்கு அவனுடன் அதிக நெருக்கம் இல்லை. ஆனால் காலம் செல்ல செல்ல இருவரும் நண்பர்கள் ஆகினர். அவர்கள் தங்கள் வாழ்க்கை, எதிர்காலம், பயம் மற்றும் கனவுகளை பற்றி பேசத் தொடங்கினர். அந்த நட்பு ஆனியின் இளமை பருவ உணர்வுகளையும் அவளுக்குள் ஏற்பட்ட மாற்றங்களையும் வெளிப்படுத்தியது. மறைவிடத்தில் இருந்த ஆனிக்கு வெளி உலகை நேரடியாக பார்க்க முடியவில்லை.
ஆனால் சில நேரங்களில் அவள் வானத்தையும் மரங்களையும் பார்க்க முடிந்தது. அந்த சிறிய காட்சியே அவளுக்கு மிகப்பெரிய சுதந்திர உணர்வை தந்தது. அவள் இயற்கையை மிகவும் நேசித்தாள். வெளியில் போர், உள்ளே பயம். ஆனால் அந்த சிறிய ஜன்னலுக்கு அப்பால் இருந்த வானத்தை பார்த்தபோது ஒருநாள் எல்லாம் முடிந்து மீண்டும் சுதந்திரமாக வாழலாம் என்ற நம்பிக்கை அவளுக்குள் தோன்றியது. இப்படியே நாட்கள் சென்றன. ஒரு நாள், 2 நாள், 1 வாரம், 1 மாதம். இறுதியில் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக கழிந்துவிட்டது. ஆனி தனது இளமை பருவத்தின் முக்கியமான காலத்தை அந்த மறைவிடத்திலேயே கழித்தாள். அவள் வெளியில் சென்று நண்பர்களை சந்திக்க முடியவில்லை, பள்ளிக்கு செல்ல முடியவில்லை, சுதந்திரமாக நடக்க முடியவில்லை. ஆனால் அவளால் ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய முடிந்தது, எழுத முடிந்தது. அதனால் அவள் தொடர்ந்து எழுதினாள். 1944 ஆகஸ்ட் 4 அது ஒரு சாதாரண நாளாக தொடங்கியது. ஆனால் சில நேரத்தில் இரகசிய மறைவிடத்தின் அமைதி உடைந்தது. அதிகாரிகள் அந்த இடத்தை கண்டுபிடித்தார்கள். அங்கே மறைந்து வாழ்ந்த 8 பேரும் கைது செய்யப்பட்டார்கள். ஆனியின் நாட்குறிப்பு அங்கேயே முடிந்தது. அவளுடைய கிட்டிக்கு அதன் பிறகு எந்த பதிவும் கிடைக்கவில்லை. போர் முடிந்தது. ஆனால் ஆனியின் குடும்பத்தினர் உயிருடன் திரும்பியவர்கள் அவருடைய தந்தை ஆட்டோ பிராங்க் மட்டுமே. அவரிடம் ஆனியின் நாட்குறிப்புகள் இருந்தன. அவற்றை படித்தபோது தனது மகள் எவ்வளவு அழகாக சிந்தித்திருக்கிறாள் என்பதை உணர்ந்தார். ஆனி ஒரு எழுத்தாளராக வேண்டும் என்று கனவு கண்டிருந்தாள். அந்த கனவை நிறைவேற்றுவதற்காக ஆட்டோ அவளுடைய எழுத்துக்களை உலகிற்கு அறிமுகப்படுத்த உதவினார். 1947 அவருடைய நாட்குறிப்பு புத்தகமாக வெளியானது. ஆனி பிராங்க் வாழ்ந்த காலம் மிக குறுகியது. ஆனால் அவள் எழுதிய வார்த்தைகள் அவளுடைய வாழ்க்கையை தாண்டி உலகம் முழுவதும் சென்றன. அவளுடைய நாட்குறிப்பு பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. பல தலைமுறைகள் அதை வாசித்தன. ஒரு சிறிய அறையில் பயத்துடன் வாழ்ந்த ஒரு சிறுமியின் எண்ணங்கள் உலக வரலாற்றின் முக்கியமான மனித ஆவணங்களில் ஒன்றாக மாறியது. ஆனி பிராங்கின் கதை நமக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துகிறது. சுதந்திரம் கிடைக்கும்போது அதன் மதிப்பை நாம் எப்போதும் உணர்வதில்லை. ஆனால் சுதந்திரத்தை இழந்து ஒருவரின் வாழ்க்கையை பார்த்தால் அதன் உண்மையான மதிப்பு புரியும். ஆனிக்கு உலகத்தை மாற்றும் அதிகாரம் இல்லை. அவளிடம் பெரிய மேடை இல்லை. அவளிடம் இருந்தது ஒரு பேனா, ஒரு நாட்குறிப்பு மற்றும் தனது எண்ணங்களை எழுதும் தைரியம். அவளுடைய வாழ்க்கை முடிந்தாலும் அவளுடைய குரல் அவளுடைய எழுத்துக்கள் மூலம் தொடர்ந்து வாழ்கிறது. இதுதான் ஆனி பிராங்கின் நாட்குறிப்பின் கதை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற உண்மை வரலாற்று கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திராதீர்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம்.